சார் சீனு கொலை செய்யப்படுறதுக்கு முன்னாடி இவங்க 3 பேரையும் பார்த்துருக்கான். அப்படியா? ஆமா சார். குட் மார்னிங். வணக்கம் மேடம். யார் இவங்கெல்லாம்? மேடம் சீனு கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு இவங்களை மீட் பண்ணிருக்காரு மேடம். அப்படியா? எஸ் மேடம். ஆமா, உங்க பேர் என்ன? குருமூர்த்தி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவரோட பிஸ்லரி ஃபேக்டரியில மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எத்தனை வருஷமா? 2 வருஷமா. ஆஹா. அன்னைக்கு எதுக்கு வந்திருந்தாரு? யூசுவலா அவர் எப்பவும் வரவே மாட்டாரு மேடம். நேத்து திடீர்னு வந்தாரு, அக்கவுண்ட் செக் பண்ணிட்டு போயிட்டாரு. அவரோட பிஹேவியர்ல ஏதாவது சேஞ்சஸ் தெரிஞ்சதா? இல்ல மேடம். அவர் போன்ல டென்ஷனா பேசுறது, யார்கிட்டயாவது கோவமா கத்துறது அந்த மாதிரி எதுவும் இல்ல மேடம். வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபோன் பண்ணாரா? இல்ல மேடம். அவரோட மொபைல் நம்பர் தெரியுமா? தெரியாது மேடம். அவர் அப்பப்ப நம்பர் சேஞ்ச் பண்ணிடுவாரு, அதனால எனக்கு தெரியாது. ஆ, நீ? என் பேர் பிரசாத் மேடம். சிட்டி கேபிள்ல வேலை செய்றேன். அண்ணா எப்பயாவது தான் வருவார் மேடம். மாசம் மாசம் கலெக்ஷனை நானே கொண்டு போய் கொடுத்துருவேன் மேடம். எவ்வளவு கொடுப்ப? மாசம் ஒரு 15 லட்சத்துக்கு மேல கொடுப்பேன் மேடம். இந்த மாசம் எவ்வளவு கொடுத்த? இந்த மாசம் இன்னும் கொடுக்கல மேடம். அண்ணா வந்தப்ப கூட வாங்கிக்கல மேடம். அந்த பணம் என்கிட்ட தான் மேடம் இருக்கு. உனக்கு அவர் போன் ஏதாவது பண்ணாரா? இல்ல மேடம், பண்ணல. நீ? சீனு அண்ணனோட டிரைவர் மேடம். அன்னைக்கு எங்கெல்லாம் போனீங்க? வீட்ல இருந்து லேண்டுக்கு போனோம், அப்புறம் சேட்டு கடைக்கு போனோம் மேடம். சேட்டுங்க? மேடம் கோல்டு செயின் கட் ஆயிடுச்சுன்னு அதை ரெடி பண்ண கடைக்கு போயிருக்காரு மேடம். பட் என்கொயரிக்கு நாட் நெசசரிங்கிறதால அவரை வர சொல்லல மேடம். அங்க இருந்து எங்கெல்லாம் போனீங்க? பிஸ்லரி ஃபேக்டரிக்கு போனோம், அங்கிருந்து கேபிள் ஆபீஸ்க்கு போனோம் மேடம். அதுக்கப்புறம் 7 மணிக்கு அவரை வீட்ல இறக்கி விட்டுட்டு நான் கிளம்பிட்டேன் மேடம். ஒரு நாள் முழுக்க அவர் கூடவே இருந்திருக்க. என்ன நம்பர் யூஸ் பண்ணாருன்னு இல்ல தெரியுமா? மேடம், என்ன நம்பர்னு தெரியாது. ஏய், கரெக்ட்டா யோசிச்சு சொல்லு. உனக்கு ஏதாவது கால் பண்ணாரா? ஆமா மேடம், பண்ணிருந்தாரு. எதுக்கு? அன்னைக்கு காலையில வீட்டுக்கு வா, வெளியில போகணும்னு ஃபோன் பண்ணி சொன்னார் மேடம். எந்த நம்பர்ல இருந்து கால் பண்ணாரு? இதோ மேடம், இந்த நம்பர் தான் மேடம். அவரை பத்தி வேற என்ன தெரியும்? மேடம் என்ன விட்டுருங்க மேடம், எனக்கு எதுவுமே தெரியாது மேடம். ஏய், ரொம்ப டிராமாலாம் பண்ணாத. கேக்குறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லணும். சரி இல்லனா மேடம். கொன்னு போட்டுருவோம் உன்னை. ஓகே மேடம். சொல்லாம கொள்ளாம எங்கேயும் ஊரை விட்டு போக போக மாட்டேன் கூடாது. மேடம். சொல்லி அனுப்புனா வரணும். சரி மேடம். நீங்க சேட்டை போய் பார்த்துட்டு வேற ஏதாவது டீடைல்ஸ் கிடைக்குதா நல்லா செக் பண்ணி பாருங்க. ஓகே மேடம். நீங்களும் அப்படிதான். சொல்லாம Okay. கொள்ளாம எங்கேயும் போக கூடாது. சரிங்க எப்ப மேடம். சொல்லி அனுப்புனாலும் வரணும். சரி சரி சரிப்பா. Yes, அவரோட madam. போட்டோ, போன் நம்பர், என்ன டீடைல்ஸ் கிடைக்குதோ வாங்கிட்டு அனுப்புங்க. சரிங்க மேடம். ம். வாங்கப்பா. ம். அங்க போங்க. மேடம், அந்த தேஜஸ்டி கேஸ் ரேண்டம் நம்பர்ல ட்ரேஸ் ஆனவங்க. ஓ, ஐ சி. அம்மா, உங்க பேர் என்ன? நரசிம்மமூர்த்தி மேடம். எந்த ஊரு? திருப்பூர் மேடம். ஆ. இந்த கார்டு உங்களுதா பாருங்க. என்னது இல்ல மேடம். சரியா பார்த்து சொல்லுங்க. இல்ல மேடம், என்னோடது இல்ல. உங்க பேர் என்ன? மாதேஸ்வரன் மேடம். இந்த கார்டு உங்களுதா? எந்தில்ல மேடம். நாங்க எந்த தப்பு பண்ணலன்னு சொல்லியும் எங்களை சந்தேகப்பட்டு கூட்டு வந்தீங்களே மேடம். தேவையில்லாம எதையும் பேசக்கூடாது. புரியுதா? சரிங்க மேடம். உன் பேர் என்னமா? நந்தினி மேடம். என்ன பண்ணிட்டு இருக்க? பிஜி நடத்திட்டு இருக்கேன் மேடம். எவ்வளவு பேர் இருக்காங்க? 17 பேர் இருக்காங்க மேடம். இந்த கார்டு உன்னோடதா பாரு. என்னோடது தான் மேடம். உங்களுக்கு எப்படி கிடைச்சது? எப்படி கிடைச்சதுங்கிறது மேட்டர் இல்ல. கேட்டதுக்கு பதில சொல்லணும். புரிஞ்சுதா? ம். உங்க பிஜில 2 நாளைக்கு முன்னாடி யாராவது மிஸ்ஸிங் இல்ல யாருக்காவது ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா? புரியல மேடம். அதாவது வெளியே போனவங்க இது வரைக்கும் பிஜிக்கு திரும்பி வராம அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேக்குறாங்க. ஆமா மேடம். தேஜஸ்வின்னு ஒரு பொண்ணு ஒரு வாரம் ஷூட்டிங் இருக்குன்னு போனா இன்னும் வரல மேடம். அப்படியா? எங்க? எனக்கு தெரியாது மேடம். மேடம் இங்க பாருங்க, இந்த பொண்ணு தான் தேஜஸ்வி. இந்த பொண்ணா? ஆமா மேடம், இந்த பொண்ணு தான். ஒன் வீக் இல்ல,
இனிமே எப்பவும் வரமாட்டா. மேடம், ம் இந்த நம்பர்ல இருந்து கொடுத்திருக்கிற நம்பருக்கு சுமார் 16 தடவை கால் போயிருக்கு மேடம். யாருன்னு செக் பண்ணி பாருங்க. இவங்க 2 பேரையும் அங்க உட்கார வைங்க. சரிங்க மேடம். இவங்களை தனியா வாங்க. உட்கார வைங்க. வாங்க, வாங்க. போங்க. சுபாஷ், மேடம், அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சா? வந்துருச்சு மேடம். எடுத்துட்டு வர சொல்லு. கிரண், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொண்டு வாங்க. ஓகே சார். இந்தாங்க சார். சுபாஷ், சொல்லுங்க மேடம். அந்த பொண்ணை அவன் கொல்றதுக்கு முன்னாடி ஆ. சீதா கழுத்து அறுத்து கொன்ன மாதிரி இந்த பொண்ணு கழுத்தையும் அறுத்து கொண்டு இருக்கான். கரெக்ட் மேடம். அப்புறம் தான் ஷூட் பண்ணிருக்கான். அப்படின்னா இந்த 2 கொலையும் ஒரே ஆள் தான் பண்ணிருக்கணும். அப்படியா மேடம்? மேடம், என் புருஷனை யாரோ கொலை பண்ணிட்டாங்க மேடம். என்ன? கொலை? What? வாங்க, அங்க பாருங்க. என்னங்க? என்னது இது புது தலைவலி? எல்லா கொலையும் ஒரே பேட்டர்ன்ல இருக்கு. எனக்கு ஒன்றும் புரியல மேடம். சுபாஷ், மேடம், எதுவும் மிஸ் ஆக கூடாது. Okay. எல்லா எவிடன்ஸையும் Okay, சீஸ் madam. பண்ணுங்க. அழறத நிறுத்திட்டு என்னாச்சுன்னு சொல்லு. முனியப்பா எழுதிக்கோங்க. கிரண், இதை ரெக்கார்ட் பண்ணுங்க. என் புருஷன் துபாயில வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. 3 மாசத்துக்கு ஒரு தடவை தான் வீட்டுக்கு வருவாரு. அப்படிதான் நேத்து ராத்திரி வந்தாரு. என்னங்க, அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு முதல்ல சாப்பிடுங்க. ஏய், இருமா கொஞ்சம் டென்ஷன்ல இருக்கமா. ஏங்க, சாப்பிடும் போது என்னங்க வேலை? என்னங்க? ஏந்திரமா மேல. இவங்களை கூட்டு போய் அங்க உட்கார வைங்க. எழுந்துரு. இந்த இன்சிடென்ட் எப்ப நடந்துச்சு? ராத்திரி 12 மணிக்கு மேடம்.
காலையில 10 மணி வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்காம என்ன பண்ணிட்டு இருந்த? என் புருஷன் அப்படி பார்த்ததும் நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். காலையில தான் மயக்கம் தெளிஞ்சு வந்தேன் மேடம். 10 hours மயக்கத்துல இருந்திருக்க. ஆ, சுபாஷ், மேடம் இப்படி வந்து உட்காருங்க. ஆ லேப்டாப் கொடுங்க. என்னென்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் ரீக்ரியேட் பண்ணி காட்டு. நான் சாப்பாடு பரிமாறினேன் மேடம். அவரு ரொம்ப டென்ஷனா இருந்தாரு. வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. சாப்பிடவே இல்லை. அதனால நான் அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு முதல்ல சாப்பிடுங்கன்னு சொன்னேன். அவரு ஒரு வாய் சாப்பிட்டாரு. அப்புறம் திரும்ப வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. நான் கொஞ்சம் கோவமா கத்துனேன். அதனால சாப்பிடாம கோச்சுக்கிட்டு கையை கழுவிட்டு போயிட்டாரு மேடம். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால நானும் சாப்பிடாம பாத்திரம் கழுவ போயிட்டேன். ஓகே. எத்தனை பாத்திரம் கழுவுன? 7 பாத்திரம் மேடம். அப்புறம் ரூம்ல இருந்து அவர் கத்துற சத்தம் கேட்டுச்சு மேடம். நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். உடனே ஓடி போய் பார்த்தேன். எப்படி ஓடனியோ ஓடு. என்னங்க? வா இங்க உட்கார். சுபாஷ் உட்காருங்க. மெயின் டோர் க்ளோஸ் பண்ணிருந்தியா? ஆமா மேடம். கரெக்டா நல்லா யோசிச்சு பதில் சொல்லு. ஆமா மேடம், போட்டிதான் இருந்தது. சுபாஷ், மேடம். கதவு பூட்டி இருந்த நேரத்துல ஒருத்தன் உள்ள நுழைஞ்சு ஆ. அதுவும் இவ இருக்கிற டைம்ல ஆ. 1 நிமிஷம் 35 செகண்ட்ல கொலை பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிருக்கான். பாசிபிலிட்டிஸ் இருக்கா? சான்ஸே இல்லை மேடம். ஏய், என்ன நடந்துச்சுன்னு கரெக்டா சொன்னா தப்பிச்சிடலாம். இல்லனா இங்கேயே கொண்டு போட்டுருவேன். மேடம், எனக்கு நிஜமாவே எதுவும் தெரியாது மேடம். தெரியாதா? தெரியாது மேடம். சுபாஷ், கூட்டிட்டு வாங்க. வா, ஸ்டேஷன் போலாம். அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.